ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே நடக்க போகிற செகண்ட் ஓடி மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருந்தோம், மேட்ச் எந்த மாதிரி மூவ் ஆச்சு, ஸோ எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப்பாக பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்காது அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் டீம் மேக் பண்ணுறதுக்கு இதுலேருந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ணிடலாம், அவிஸ்கா ஃபெர்னாண்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு அக்ரா ஷாட் ஆடி தேர்ட் மேனில் கேட்ச் ஆகிட்டு போயிருந்தார் சிராஜ் பாலில். ஸோ அது மட்டும்தான் சிராஜால் பண்ண முடிஞ்சதே தவிர, ஸோ ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒன் டே ரெக்கார்டை பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்சில் பண்ண முடியலை. குறிப்பாக ஹர்ஷ்தீப் சிங்கால் நியூ பாலில் விக்கெட் எடுக்க முடியலை. ஸோ அவர் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா டெத்தில் தான் போல் பண்ணி அந்த லாஸ்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்லோயர் ஷார்ட் பாலில் விக்கெட் வந்து எடுத்திருந்தார். குறிப்பாக பவுலர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ மிடில் ஆர்டர் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா டீம் சைடு பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் நம்ம வீடியோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, விழுந்தால் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்காதீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் மேட்ச்சில் எடுத்திருந்தார். ஸோ அக்ஷர் பட்டேல் ஒரு குவாலிட்டியான ஸ்பெல் போட்டிருந்தார். வாஷிங்டன் சுந்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல்லை முடிக்கல, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக போல் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், லாஸ்ட் மேட்ச் லைவில் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும், சுப்மன் கில்லுக்கு ஒரு ஓவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட போயிருக்கணுமோ அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டான மூவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் சுப்மன் கில்கிட்ட போயிருந்தாங்க, ஒரு ஓவருக்கு 14 ரன் டார்கெட் பண்ணி அடிச்சிருந்தாங்க. ஸோ மற்றபடி குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டீம் சைடு நல்லா போல் பண்ணியிருந்தாங்க. 230 ரன் வரதுக்கு காரணமாக இருந்த துனித் வெள்ளாலகி, ஸோ அவரையும் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ எந்த அளவுக்கு லாஸ்ட்டாக இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், இந்த மேட்ச் அவரோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம். வெறும் 31% தான் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருந்தாங்க. கேப்டனாக லாஸ்ட் மேட்ச்சில் அவர் வந்திருந்தார் ட்ரீம் டீமில். ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு, ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட் ரன்னை பார்த்தீங்க அப்படின்னா வனிந்து அசலங்கா அடிச்சிருந்தார். பவுலிங்லேயும் ஒரு 3 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தார். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல சரித் அசலங்காவாக லாஸ்ட் மேட்ச் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் பேட்டிங் அப்புறம்னு கேட்டால் இல்லை, பவுலிங்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து குரூஷியலான ஒரு 3 விக்கெட்டை எடுத்து மேட்சை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி டேர்ன் பண்ணி, அதாவது இந்தியா கையில் இருந்த மேட்ச், அதாவது ஆல்மோஸ்ட் இந்தியா வின்னு. அந்த சிவம் தூவி விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அம்பையர் அவுட்டே கொடுக்கல. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணாங்க மேட்ச் வின் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ எடுத்து அது பார்த்தீங்க அப்படின்னா அம்பையர் டிசிஷன் வந்து ராங்காக போய் ஸோ அவுட்டுங்கிற டிசிஷன் வந்து, அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் வந்து லாஸ்ட்டு 1 ரன்னு 14 பாலுக்கு அடிக்கணும், அன்ஃபார்ச்சுனேட்லி சுற்றி எல்பிடபிள்யூ ஆகிட்டு போயிருந்தார். ஸோ குவாலிட்டியான ஸ்பின் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாட்ட இருக்கா இல்லை ஸ்ரீலங்காட்ட இருக்கானா, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா சைடு தான் நான் சொல்வேன். ஸோ அசலங்காவோட பால் ஆட முடியல, நிறைய ஆம் பால்ஸ் வந்து போல் பண்ணுறாரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு. ஸோ இந்தியா கொஞ்சம் பேட்ஸ்மேன்ஸை ரொட்டேட் பண்ணி ஆட வச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மேட்ச் வந்து இந்தியா எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 2 போட்டிகளில் 2மே வின் பண்ணக்கூடிய டீமுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா கப்பு வந்து கிடைக்கும். ஸோ ஒன்றுன்னு சொல்லி 2 டீம் வின் பண்ணிட்டாங்க, ஆளுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கப்பு ஷேர் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன், லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனல் டீம்ஸு கேப்டன் டாஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் சிம்பிளாக பார்க்க போகிறோம் என்னென்ன நடக்க போகுது, ஸோ எந்தெந்த பிளேஸ்க்கு நீங்கள் ஜிஎல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், ஸ்மால் லீக்கு யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறோம். ஏன்னா அடுத்தடுத்த நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்குது, பெருசாக பிச்சர்ஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது, ஒரே கிரவுண்டு தான், ஒரே 11ஓடு தான் 2 டீமும் ஆட போகிறாங்க. சேஞ்சஸ் இருக்குமே ஆனால் ஸ்ரீலங்கா சைடு லாஸ்ட் மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் இருந்த ரீசன் காண்டி ஒரு தீக்ஷனா ட்ரை பண்ணுறாங்களா அகிலா தனஞ்சியாக்கு பதிலாக அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் 4th ஆகஸ்ட்டு, ஸோ மதியம் பார்த்திங்க அப்படின்னா 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. டைம் நான் வந்து டேட் வந்து தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ பிரமதேசா ஸ்டேடியம் கொலம்போவில் நடக்குது. லாஸ்ட்டு 10 ஹெட்வெட் போட்டிகளில் 26 மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு 10 இயர்ஸில் 26 போட்டிகள் நடந்திருக்கு இந்த 2 டீமுக்கும் இடையே 1 டேஸில். 21 இந்தியா வின் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீலங்கா 1 வின் பண்ணியிருக்காங்க. டை பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஆகியிருக்கு. பிச்சு ரிப்போர்ட்டு பிச்சு பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ ஸ்பின் பவுலர்ஸ்க்கு அதிக டாமினேஷன் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி தான் லேட்டர் ஆஃப் தி இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் ஆடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்தியன் பேட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நியூ பாலில் ரோஹித் சர்மா நல்லா ஆடினார். அதுவே துனித் வெள்ளாலகே பவுலிங் போட வந்ததுக்கப்புறம் வனிந்து அசரங்கா, ஸோ அவங்களோட அந்த பார்ட்னர்ஷிப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸால் ஸ்கோர் பண்ணவே முடியலை. குறிப்பாக ரோஹித் சர்மாவும் எல்பிடபிள்யூ தான் ஆனார், விராட் கோலியும் எல்பிடபிள்யூ தான் ஆனார். ஸோ கேஎல் ராகுலும் ரொம்பவே கஷ்டப்படுத்தி விக்கெட் எடுத்தாங்க. அது கூட பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரை கொஞ்சம் மேலே
ப்ரொமோட் பண்ணாங்க, அதுவும் ஃபெயிலியராக போயிருந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லேட்டர் ஆஃப் தி பேட்ஸ்மேன்ஸை நீங்கள் பிக் பண்ணுறதை விட டாப்பில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுவே டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது தான் ஒன் டே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 136 போட்டிகள் நடந்திருக்கு. 79 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 56 பேட்டிங் செகண்டு. நோ ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் பேட் ஸ்கோர் 242 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் இந்தியா அடிச்சிருக்காங்க, லோ ஸ்கோர் ஸ்ரீலங்கா தான் அடிச்சிருக்காங்க. அதிகமாக அடிக்கப்பட்ட ரன்ஸ் இந்த கிரவுண்ட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா 250லேருந்து 299க்குள்ளே, அதுக்கு அடுத்தபடியாக 200லேருந்து 249க்குள்ளே. ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த 200லேருந்து 249க்குள்ளே தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரன்லேயே பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஒரு 250 வின்னிங் ஸ்கோர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 250 to 280க்குள்ளே வரும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா 200லேருந்து 250க்குள்ளே வரும்னுக்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ லாஸ்ட் 5 மேட்சஸில் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து டை ஆகிருக்கு. செகண்ட் மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. தேர்டு மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீமு. ஃபோர்த்து மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீமு. ஃபிஃப்த்து மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரன் ரேட் வந்து ஸ்கோர் வந்து மாறி இருக்குது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல செகண்ட் பேட்டிங்க்கு கொஞ்சம் ஒரு டீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வின்னிங் ஸ்ட்ரைக் இருக்க ரீசன்காண்டி சேஸ் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் ப்ரிஃபர் கொடுங்க. அட் த சேம் டைம் ஃபஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச் மாதிரி நடக்காமல் ஆப்போசிட்டில் நடக்குது. இப்போ இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக அக்ஷர் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. அதையும் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போது விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 மேட்சஸில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 27 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 19, செகண்ட் இன்னிங்ஸில் 8 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. பேஸ் பவுலர்ஸோட டைப்பு ரைட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 17 விக்கெட்டும், லெஃப்ட்டில் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 40 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 18 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 22 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் ஆயிருக்கு. கொஞ்சம் மாறி இருக்குது ஸ்கோர் கார்டு. ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸோட டைப் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு 12 விக்கெட்டும், லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 17 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் சைனா மேனுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ ஸ்ரீலங்காவோட பிளேயிங் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பத்தும் நிஷாங்கா, அவிஸ்கா ஃபெர்னாண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க. குஷால் மெண்டிசி, சமரா விக்ரமா வந்துட்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸாக இருக்காங்க. சரித் அசலங்கா, ஜனித் லியனேஜே, ஸோ வனித் வசரங்கா, துனித் வெள்ளாலகே, அகிலா தனஞ்சியா, அசிதா ஃபெர்னாண்டோ, முகமது ஷிராஸ் டெபு பண்ணார் லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ ஸ்ரீலங்கா காண்டி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பேஸ் பவுலராக வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து இருந்தார். ஸோ இதில் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பவுலர்ஸ் மொத்தமாகவே லாஸ்ட் மேட்ச்சில் ஓவர்ஸ் கம்மியாக தான் பவுல் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் டெபு பண்ண பிளேயரான முகமது ஷிராஸ் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஓவர் கம்மியாக தான் போல் பண்ணியிருந்தார். அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஓவர்ஸ் வந்து போல் பண்ணியிருந்தார். ஸோ என்னோட கெஸ்ஸிங் கரெக்டு அப்படின்னா இவரோட பிளேஸில் இந்த மேட்ச்சுக்கு தீக்ஷனாவை ப்ளே பண்ண வச்சு ஜனித் லியனேஜை வந்து நியூ பால் வந்து இவர் கூட, அதாவது அசிதா ஃபெர்னாண்டோ கூட பவுல் பண்ண வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ரீலங்கா டீம் வந்து மூவ் பண்ணாங்கன்னா இந்தியா டீமுக்கு அது இன்னும் கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியா டீம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 11 சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஓவர்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி தான். இப்போ ஹசரங்கா, வெள்ளாலகி, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா அசலங்கா அதிக ஓவர்ஸ் பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அகிலா தனஞ்சியா, அந்த 4 ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட 10 ஓவர்ஸ் கூட்டாக முடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அசிதா ஃபெர்னாண்டோவும் முகமது ஷிராஸும் சேர்ந்து அவங்களோட ஓவர்ஸ் வந்து, அதாவது லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 10 ஓவர்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா அப்படிங்கிற பட்சத்தில் அசிதா ஃபெர்னாண்டோலேருந்து டெத்தில் விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய நிஷாங்கா, ஃபெர்னாண்டோ, அவிஷ்கா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி, அதாவது 2023 நினைக்கிறேன் சம்திங், இந்தியாவுக்குள்ளே ஸ்ரீலங்கா வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் மொத்தமாக 3 ஓடிஐ போட்டிகள். ஸோ ஃபஸ்ட்டு போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா அவிஷ்கா ஃபெர்னாண்டோ 0 சம்திங் சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிட்டார். செகண்ட் மேட்ச்சில் ஒரு 80+ நினைக்கிறேன் பெரிய ஸ்கோர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ இனிஷியலாக அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருந்தது இந்தியன் விக்கெட்டில். ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 ஸ்டார்ட் வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ லோ பர்சன்டேஜில் இந்த மேட்ச்சுக்கு ஸ்ரீலங்கா டீமில் நான் அவிஷ்கா ஃபெர்னாண்டோவை பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிக்காக வந்து மென்ஷன் பண்ணுறேன். பத்தும் நிஷாங்கா நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாமான்னா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஸ்டார்ட்டு, நல்லா டீசெண்டாக ஆடுறாரு. ஸோ ஒரு 200 கூட பார்த்திங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் நினைக்கிறேன் சம்திங், ஆப்கானிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக இந்த இயர்கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார் சம்திங் ஜனவரி அந்த டைமில். ஸோ நல்லா ஆடி இருந்தார், நல்ல டச்சில் இருக்கார் 1 T20s. பத்தும் நிஷாங்கா மஸ்ட் பிக்காக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இனிஷியலாக இந்தியன் பவுலர்ஸ் பெருசாக கஷ்டப்படுத்த மாட்டேங்காங்க அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
குஷால் மெண்டிஸ் விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக்ல நிறைய பேர் இவர் தான் நல்ல பிக் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருந்தோம். பட் இவர் சிவம் துபே பாலில் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ இவருக்கான இன்னிங்ஸ் தான் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாமல் ஸ்ரீலங்கா சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு க்ரூஷியல் ரோல். இப்போ டாப்பில் விக்கெட்ஸ் விழுந்தால் கூட ஸ்டடி பண்ணி ஒரு 30 to 40 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மற்றபடி நம்ம பார்க்கல ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சதீரா சமரவிக்ரமா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார் அகேன்ஸ்ட் அக்ஷர் பட்டேல். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே இவர்கிட்ட இருந்து ஒரு ஃப்ளாப் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ குல்தீப்பை டீமில் எடுக்காமல் வேறு ஏதாவது ஒரு பவுலரை எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் சதீரா சமரவிக்ரமா பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் சமரவிக்ரமா ஒரு ஜிஎல் பிக்காக இருப்பாருங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. சரித் அசலங்காவை நீங்கள் போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணியே ஆகணும். 60% கிட்ட பிக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். சிவிசிக்கு மீண்டும் ஒரு பெஸ்ட்டான பர்சன் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஜனித் லியனேஜை பொறுத்த வரைக்கும் சேஸ், அதாவது ஸ்ரீலங்கா செகண்ட் பேட்டிங் பண்ணையில் நம்பிக்கை கொடுப்பாங்க. நான் மேலே சொன்ன மாதிரி இந்த இடத்துல முகமது சிராஸ்க்கு பதிலாக தீக்ஷனா ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ் தான் நியூ பால் டெத் பவுலிங் இந்த 2 இடத்துலையும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்கும். ஒரு பேஸ் பவுலர் இந்த டீம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அசிதா ஃபெர்னாண்டோ. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பேஸ் போடுற ஆப்ஷன் லியனேஜ்கிட்ட இருக்க ரீசன் காண்டி ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட்டிங்கில் லியனேஜோட பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் லியனேஜை ஒரு ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹசரங்கா போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 கேட்ச் கிட்ட ட்ராப் பண்ணியிருந்தாங்க. இவரோட பேட்டிங்கில் ஒரு 24 ஸ்கோர் பண்ணியிருந்தார். பவுலிங் எக்ஸலண்ட்டாக பவுல் பண்ணார். ஸோ அந்த பிச்சு ஸ்பின் விக்கெட்டு ஆட முடியலை. ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் நீங்கள் ரொட்டேஷன் அப்படி இல்லைனா அஸ் அ பிளேயராக கிராண்ட் லீக்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பவுலிங் பண்ணால் சிவிசி மஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு விக்கெட் மட்டும் நீங்கள் இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். இதுவே ஸ்ரீலங்கா செகண்ட் பவுலிங் பண்ணால் 2 to 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. துரித் வெள்ளாளகி போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம் அஸ் அ பிளேயராக மட்டும். இந்த மேட்ச் இவர்கிட்ட இருந்து பேட்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் வருமானு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. பட் பவுலிங்கில் 3 விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 3 விக்கெட்டுங்கிறது அதிகம். 2 விக்கெட் வரைக்கும் இந்த மேட்ச்க்கு நான் வெள்ளாளகிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அகிலா தனஞ்சயா ஸோ ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட் மேட்ச் இவர் ஆடின பேட்டிங் ப்ளஸ் ஒரு விக்கெட்டில் ட்ரீம் டீமில் வந்திருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணல ரேராக ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் போலிங் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அசிதா ஃபெர்னாண்டோ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் போலிங் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் போலிங்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. மூவ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. நியூ பால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஸ்விங் போலராக இருந்தாலும் இந்த ட்ரை விக்கெட்டில் மூவ்மெண்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேங்கி. ஸோ கொஞ்சம் க்ளவுடி கண்டிஷனாக இருந்துச்சே ஆனால் ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஸ்விங் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிராஸையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. இன்கேஸ் தீக்ஷனா நாங்கள் என்ன ப்ரூவ் பண்ணுறதுன்னா போத் இன்னிங்ஸும் தீக்ஷனாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஸ்ரீலங்கா டீமில் இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேயர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா நிஷாங்கா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமரவிக்ரமா அஸ் அ பிளேயராக மட்டும், சரித் அசலங்கா, லியனேஜ், ஹசரங்கா, வெள்ளாளகி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 பிளேயர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா டபுள் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா குஷால் மெண்டிஸ்ட்டை போங்க. இல்லை நான் ரிஸ்க் எடுக்கிறேன் சிங்கிள் ஆப்ஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னா அவிஷ்கா ஃபெர்னாண்டோ நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்தியாவோட பிளேயிங் 11 சுப்மன் கில், ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுறாங்க. விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், சிவம் துபே, குல்தீப் யாதவ், அஸ்தீப் சிங், முகமது சிராஜ். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டீமோட பிளேயிங் 11 ப்ளஸ் பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறத லாஸ்ட் மேட்ச் ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த டாப் 5ல் யாராவது ஒருத்தர் இல்லை 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ப்ளே பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிஷப் பண்ட். ஸோ யாருக்கு பதிலாக கொண்டு வராங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. பட் ரிஷப் பண்ட் வந்தார் அப்படின்னா அந்த ஸ்ரீலங்கா டீமோட பவுலிங் யூனிட் குறிப்பாக ஹசரங்காவுக்கு விக்கெட் கிடைக்காது. ஸோ அவர் லாஸ்ட் மேட்ச் நல்லா ரைட் ஹேண்டர்ஸே டாப்பில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் விராட் கோலிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஓவர்ஸ் அவரோட ஸ்பெல்லில் முடிஞ்சுது. இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம வனிந்து ஹசரங்காவோட ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா விக்கெட்ஸ் நிறைய எடுக்கலை. ஸோ ரன்ஸ் நிறைய கன்சிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் பார்க்கல பண்ட்டு அப்படி இல்லை அப்படின்னா இந்த 3 பிளேஸில் எக்ஸாம்பிளுக்கு அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, நம்பர் 4 இல்லை நம்பர் 5 ஆட வைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட் அப்படின்னா இந்த ஆர்டரில் நாளைக்கு மேட்ச்சுக்கு இந்தியா பேட்டிங் ஆட மாட்டாங்க. ஸோ கன்ஃபார்ம் இந்த 3 பிளேஸ்லேருந்து ஒருத்தர் அல்லது 2 பிளேயர் மேலே ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ பவுலிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் ஸ்ட்ரைட்டாகவே செகண்ட் பவுலிங்னா நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாருங்க. ஸோ டெத்துலேயும் பவுல் பண்ணுறாரு. டெத்தில் நிறைய வேரியேஷன், குறிப்பாக இவர் பவுல் பண்ணக்கூடிய அந்த ஸ்லோ பவுன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பவுலருமே இந்த சீரீஸில், அதாவது T20 இருக்கட்டும், ஒன் டேஸாக இருக்கட்டும், இந்த சீரீஸில் இது வரைக்கும் பவுல் பண்ணல. ரெண்டு டீம்லேயுமே குவாலிட்டியாக பவுல் பண்ணுறாரு. ஸோ டெத் பேட்ஸ்மேன்ஸை லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பிஞ்ச் ஹிட்டர்ஸ் மாதிரி வரக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த பாலை பவுல் பண்ணுறாரு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் அஸ் அ பிளேயராக மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். சிராஜ் ரேராக ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அந்தளவுக்கு மூவ்மெண்ட் வந்து இல்லை, மனதளவில் ஒரு மாதிரி டவுனாக இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது. சிவம் துபே இந்த மேட்ச்க்கு ஒரு முக்கியமான பிக் அப்படிங்கிறது தெரிய வருது. குறிப்பாக லாஸ்ட் மேட்ச் மாதிரி தான், ஃபஸ்ட் பவுல் பண்ணி செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா துபேயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ டாப்பில் சுப்மன் கில்லை லாஸ்ட் மேட்ச்சில் லாஸ்ட் வீடியோவில் நான் கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வெள்ளாளகிக்கும் கில்லுக்கும் இடையே வந்து ஒரு பேட்டில் இருக்குது. ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக்னஸ்ஸு, அவுட் ஆயிடுவார் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா வெள்ளாளகிய பாலில் சுப்மன் கில், செட்டே ஆகாத சுப்மன் கில் 16 ரன் இருக்கையில் ஒரு தேவையில்லாத ஸ்லாக் ஸ்வீப் ஆடி டாப் எஜ்ஜில் கேட்ச் ஆகிட்டு போயிருந்தார். மீண்டும் அதையே பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எந்த இன்னிங்ஸ் ப்ரோ சுப்மன் கில் நல்லா ஆடுவார்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணையில் ஒரு வீசி அளவு கூட நீங்கள் யோசிக்கலாம். அட் த சேம் டைம் செகண்ட் பேட்டிங் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. கேப்டன் ரோஹித் சர்மா T20 வேர்ல்டு கப்பை எங்கே விட்டாரோ அதிலேருந்து அப்படி பாஸ் பண்ணி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண மாதிரி ரெண்டாவது பாலே 6 அடித்தார் லாஸ்ட் மேட்ச்சில், அதுவும் மிட் விக்கெட்டில் சூப்பராக ஆடி இருந்தார். ஸோ ஃபாஸ்ட்டாக ஆடுறாரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்துட்டு லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு LBW ஷாட் மட்டும் பண்ணியிருந்தாங்க, அம்பையர் அவுட்டு கொடுத்துருந்தார், பட் மிஸ்ஸிங் ஹைட் ஆகிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்குமே ரோஹித் சர்மாட்டது நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஷோ பண்ணலாம். ஒரு செஞ்சுரி பேட்டிங் ஃபஸ்ட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் CVC நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விராட் கோலி ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் CVC ட்ரை பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சு அண்டர் தி லெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பால் நல்லா டேர்ன் ஆச்சு, ஸோ டவுனும் ஆச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஹசரங்காவோட ஃப்ளிப்பரில் ரொம்ப மாட்டினார், கொஞ்சம் ஸ்ட்ரகிளும் ஆனார். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட்டு பேட்டிங் விராட் கோலியும் ஒரு ரோஹித் சர்மாக்கும் இடையே ஒரு பிக் பார்ட்னர்ஷிப், ஒரு 150+ பார்ட்னர்ஷிப் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் ஒரு CVC கூட நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா செட் ஆகி நின்றுருந்தார், டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னாலுமே ஸ்ரேயாஸ் ஐயருக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் KL ராகுலை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் பேட்டில் இருந்து மினிமமாக ஒரு 50+ வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸ்பின்னை இப்போ இருக்கக்கூடிய இந்தியா டீமில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் யார் அப்படின்னா KL ராகுல் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் நான் பார்த்ததை வச்சு கிளியராக சொல்கிறேன், அவரோட மைண்ட் செட் அப்படி கரெக்டாக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் மேட்ச் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ரோல், ஒரு செஞ்சுரி கூட பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு கிராண்ட் லீக்குக்கு ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிக்காக KL ராகுல்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் நான் ஆஸ் யூசுவல் மென்ஷன் பண்ணது தான், செகண்ட் பவுலிங் அப்படின்னா VC அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அக்ஷர் பட்டேலும் சேம் தான், செகண்ட் பவுலிங் அப்படின்னா VCR கேப்டன் அளவுக்கு யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வாஷிங்டன் சுந்தர் லாஸ்ட் மேட்ச் வந்து மேலே ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் இந்த மேட்ச்சுக்கு வந்து மேலே ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அக்ஷர் பட்டேல் பேட்டில் இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் ப்ளஸ் 2 விக்கெட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ரன் அடிக்கிறாரு அக்ஷர் பட்டேல், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கல நமக்கு ஒரு சூப்பரான கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். ஸ்மால் லீகுக்கு நீங்கள் விராட் கோலி, ரோஹித் சர்மா அப்படி யோசிக்கிறத விட ஹசரங்கா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் போகிறது இந்தியா செகண்ட் பவுலிங் பண்ணால் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்தபடியே பார்த்திங்க அப்படின்னா சிவம் துபே ஆல்ரெடி இவங்க எல்லாரும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசியாச்சு. ஸோ இப்போ இந்தியா டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் ஆன் பிளேஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸோ KL ராகுல், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ஸோ குல்தீப் யாதவ் இந்த மேட்ச் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஹர்ஷ்தீப் சிங், இந்த மாதிரி இந்த 7 பிளேஸ் நான் பிக் பண்ணிக்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, அக்ஷர் பட்டேல், ஹசரங்கா 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க 2 பேர் தான் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஸோ அதை மாரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரிஸ்க் தான். ரோஹித் சர்மா பேட்டை விடுறாரு, விராட் கோலி பேட்டை வச்சு ஆடுறாரு. ஸோ ஸ்பின்னுக்கு அகெயின்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பட் ரோஹித் சர்மா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக
ஸ்வீப் ஷாட்டுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. ஸோ வேர்ல்டு கப் ஃபைனலில் கேஷவ் மகராஜுக்கு அகேன்ஸ்டாக ஸ்வீப்பில் அவுட்டு, அங்கே அப்படி முடிச்சுட்டு இங்கே வந்தால் இங்கே துனித் வெள்ளாளகி பாலில் ஸ்வீப்பில் எல்பிடபிள்யூ ஆகி அவுட் ஆகிருக்காரு. ஸோ அதை கொஞ்சம் மாற்றுவார் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஸோ ரிஸ்கியான ஆப்ஷனில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பத்தும் நிஷாங்கா, கில், அசலங்கா, வாஷிங்டன் சுந்தர், வெள்ளாளகி 5 பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்க எப்படின்னா இருக்காங்க. இதில் பத்தும் நிஷாங்கா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் ஆஸ் யூஸ்வல் பேட்டிங் செகண்ட் பண்ணாலும் ஒரு விசி, கில்லு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணால் மட்டும் விசி, அசலங்கா போத் இன்னிங்ஸும் சிவிசி, வாஷிங்டன் சுந்தர் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ண விசி. ஸோ துனித் வெள்ளாளகி எந்த இன்னிங்ஸ் நமக்கு வந்துட்டு போத் இன்னிங்ஸுமே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போலிங்கில் கொடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் வந்து செகண்ட் போலிங்கில் எடுத்திருந்தார். அதுவே ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் ஒரு 3-4 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் போலிங் வெள்ளாளகிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விசிஆர் கேப்டன் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன், வெள்ளாளகி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு போலிங்கில் மட்டும்தான் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேட்டிங் ஃப்ளாப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் கேஎல் ராகுல் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, விராட் கோலி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவிஷ்கா ஃபெர்னாண்டோ ரிஸ்கியாக உள்ளே கொண்டு வந்திருக்கோம். சரித் அசலங்கா, பத்தும் நிஷாங்கா அப்படிங்கிற மாதிரி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தீப் சிங், துனித் வெள்ளாளகி அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். கேப்டன் அக்ஷர் பட்டேல் டீம், வைஸ் கேப்டன் பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல் டீம் நம்ம போயிருக்கோம். ரிஸ்கா பார்த்தீங்க அப்படின்னா கேஎல் ராகுல் விசி கொடுத்துருக்கோம். ஃபைனல் டீம் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணோம். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.